ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் தான் விளையாட போகிறோம். எனக்கு ஒரு நாள் மைன்கிராஃப்ட் விளையாடணும்னு ஆசை கைஸ். மைன்கிராஃப்ட் நிஜமான மைன்கிராஃப்ட்னாலலாம் விளையாட முடியாது, அதனால் அதுக்கு ஈக்குவலான இருக்கிறதுலே பெஸ்ட்டு கேம் தான் விளையாண்டுருக்கேன். இதுதான் நான் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்க கேமு. அது இன்றைக்கி விளையாடலான் இருக்கேன். இதுதான் பார்ட் 1. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் செஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங் செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. நிறைய பொருள் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறேன் கைஸ். இந்த கேம் நான் ப்ளே ஸ்டோரில் தான் கைஸ் பார்த்தேன், மொபைல் மட்டும்தான். இது எனக்கு மைன்கிராஃப்ட் மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை விளையாண்டு பார்த்துருக்கேன். அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு, அதனால் இதே வீடியோவை போடலான்னு பார்த்துட்டேன். ஓகே கைஸ், வாங்க. ஓகே, என் கையில் மேப் இருக்குது, வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. க்ரியேட் மேப், இது ஏதாவது லொக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணலாமா? சரி, ஒரு வீடு நம்மளுக்கு இந்த வீடு தான். இங்கே யார் வாழ்ந்தாலும் இனிமேல் இது என் வீடு. ரீஸ்பான் போயிட்டு செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செத்துனோம்னா வேறு எங்கேயோ வந்துடுவோம். ஓகே, இங்கே பன்னிக்குட்டிங்களாம் இருக்குது. பன்னிக்குட்டிங்கெலாம் 10 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்குதே. நமக்கு சாப்பாடு கிடச்சிருந்தா அது இங்கே இருக்குது, நம்ம போடலாம். அடுத்த எபிசோடுக்கு இது எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? இது என்ன வீடு? ஓகே, இதில் எதுவுமே இல்லை. ஸ்டோன் கட்டர் இருக்குது கைஸ். நான் ஏதோ டெக்கரேஷன் இது பண்ணுறேன்னா ஸ்டோன் கட்டர் எடுத்துக்குவேன், இல்லைன்னா நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். ஓகே, ஐயோ தண்ணிக்குள்ளே மட்டும் வந்துட்டேன்னு. இன்றைக்கி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுதுன்னு பார்க்க போகிறேன் கைஸ். இதுதான் டே 1 மட்டும் தான் இந்த வீடியோவில் வரும். டே 2, டே 3 வராது. அதெல்லாம் எபிசோட் 2, எபிசோட் 3 வரும். ஸ்டோன் பிக்கேக்ஸ் எடுத்துக்கலாம். பிக்கேக்ஸ் வச்சு இன்றைக்கி மைனிங் போகலான் இருக்கேன். மைனிங் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சால்மன் ஃபிஷ் இருந்துச்சு. அந்த செஸ்ட்டில் சால்மன் ஃபிஷ் தந்துருந்தாங்க. அதை அப்படி குக் பண்ணி சாப்பிட்லாம். ஃபுட்டு தேவைப்படும். இப்போதைக்கு நான் ஆப்பிள், மஷ்ரூமு, ப்ரெட்டு தான் வச்சுருக்கேன். அது ராவாக இருக்குது, அது சாப்பிட முடியாது. அதனால் குக் பண்ணுறதுக்கு ஃபர்னஸ் வேணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மைன் மாதிரி எடுத்துடலாம். டேப் அண்ட் ஹோல்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, உடச்சிடுவோம். இதுக்கு ஷவல் யூஸ் பண்ணிருக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். மண்ணாக இருக்குது. உள்ள ஸ்டோனுக்கு பிக்கேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது அயன் பிக்கேக்ஸா ஸ்டோன் பிக்கேக்ஸா என்னன்னே தெரில கைஸ். ஓகே, ஐயோ உல்ட்டாவாக திரும்பி விட்டேன் கைஸ். இருங்க கைஸ், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். உள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, உள்ளே வந்துட்டோம். இப்போது தோண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கீழே நேராக கீழே போயிட்டே இருக்கணும் கைஸ். இப்போ இன்னும் நேராக தோண்டிகிட்டே இருக்கலாம். லைட்டு வருது கைஸ். இப்போதைக்கான கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டாயிரும் கைஸ். அங்கே ஸ்டோன் தெரியுது. இன்னும் டீப்பாக போனோன்னா ஃபுல் ஸ்டோன் லேயரு வரணும். அப்போ தான் நிறைய கலெக்ட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் போவோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் தோண்டிகிட்ருக்கேன். ஸ்டோன் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே போயிடலாம். இனிமேல் நேராக தோண்டிகிட்டே இருக்கலாம். சைடில் ரெசிபிலாம் காமிக்கிறாங்க ஸ்டோன் ஸ்வாட்லாம் செய்கிறதுக்கு. நான் இப்போதைக்கு அதெல்லாம் செய்யலை. ஃபர்னஸ் மட்டும் செஞ்சுட்டு குக் பண்ணிட்டு அடுத்த எபிசோடில் ஏதாவது வேணுன்னா பண்ணிக்குவேன் கைஸ். எனக்கு இருட்டாக வேறு இருக்குது, பிரைட்னஸ் அதிகம் பண்ணிட்டேன். ஓகே, தோண்டிடலாம். நம்மளுக்கு ஒரு 8 ஸ்டோன் வேணும் கைஸ் ஃபர்னஸ் செய்கிறதுக்கு. இப்போதைக்கு எனக்கு தெரியல கைஸ், செக் பண்ணால் தான் தெரியும். நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிடுறேன், ஏதோ தேவைப்படுச்சுன்னா திரும்ப தோண்ட வேணான்னு. எனக்கு கண்ணே தெரில கைஸ். திரும்ப போயிடலாம். இப்போ இருக்கிறது பார்க்க இருட்டாக இருக்குது. இப்போ இருக்கிறதே போதும்னு நினைக்கிறேன். 16 இருக்குது கைஸ். 2 ஃபர்னஸே செஞ்சிடலாம். ஓகே, நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போய் ஃபர்னஸ் வச்சிடலாம். நம்ம கிராஃப்டிங் டேபிளும் இன்னும் செய்யவே இல்லைன்னு நினைக்கிறேன். கிராஃப்டிங் டேபிளும் செஞ்சு விட்றலாம். இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிளும் உருவாக்கி வச்சு கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சிடலாம். இங்கே வைக்கலாம், இங்கே வச்சிடலாம். இதில் ஃபர்னஸ் ஒன்று உருவாக்கி ஃபர்னஸ் கிராஃப்டிங் டேபிள் பக்கத்துலேயே வச்சிடலாம். இப்போ எனக்கு கோல்லாம் இல்லை. கோல் இல்லைனாலும் வுட்டு யூஸ் பண்ண முடியும். அதே மெக்கானிக்ஸ் இதுலேயும் வச்சுருக்காங்களான்னு பார்க்கல. இருங்க கைஸ், வுட்டு யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? இருங்க, ஃபிஷ்ஷை வச்சு பார்க்கலாம் கைஸ். ஃபிஷ்ஷை வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஸ்மெல்ட் ஆகுது, இது குக் ஆகுது. மஷ்ரூம்லாம் குக் ஆகாது போல். இது ஃபிஷ்ஷை குக் பண்ணி பார்ப்போம். ஓகே, குக் ஆகுது. ஃபியூவல் மூய போகுதுன்னு தெரில கைஸ். குக் ஆகுது இல்லையான்னு பார்த்துட்டு விட்டுடலாம். ஓகே கைஸ்,
போயிட்டுருக்கேன். சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இந்த சைடு வில்லேஜோட இந்த சைடு நான் பார்க்கவே இல்லை. ஓகே, இந்த சைடில் என்ன இருக்குது? பூனைக்குட்டி இருக்குது. பூனைக்குட்டி இருக்குது. பூனைக்குட்டிக்கு இது ஃபிஷ்ஷு நல்ல வேலை குக் ஆகாத ஃபிஷ் தான் சாப்பிடும். அதுக்கு இந்த ஃபிஷ்ஷை கொடுத்தோம்னா டேம் ஆயிரும். ஆனால் அது டேம் ஆகும் இல்லையான்னு தெரியலையே. ஃபிஷ் எடுத்து வச்சுக்கிறேன். பூனை எங்கே இருக்க? என்னோடய ஃபஸ்ட்டு பெட்டுக்கு இந்த எபிசோட் 1 வருமா வராதான்னு தெரியல. இப்போ கேட்ச் பண்ண முடியலன்னா பார்ட் 2 இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. பூனைக்குட்டி எங்கே இருக்க? இங்கே ஒரு வெள்ளெல்லாம் இருக்குது. மரம் கண்டுட்டு வச்சுருக்காங்க. அயன் கோலம் சண்டை போடலாமா? இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன். இது அந்த பூனைக்குட்டி டேம்னு வருது அப்படின்னா 2 பூனைக்குட்டி இருக்குது. 2ஐயும் எனக்கு பெட்டாக்கி காமிக்கிறேன் கைஸ். இந்த எபிசோடில் நான் 2ஐயும் பெட்டாக்கி காமிக்க போகிறேன் கைஸ். எல்லாம் ஓடுறாங்க. ஓடாதீங்க குட்டி. ஓடாத குட்டி. நான் வேறு இப்படி பயமுறுத்துகிற மாதிரி பண்ணிருக்கேன். டேம்னு வந்துகிட்டே இருக்குது. அழுத்தறதுக்குள்ளே ஓடிடுறாங்களே. இங்கே குதிரை இருக்குது. குதிரை ரைட் பண்ணுறதுன்னு தான் போயிடலாம். குட்டி குதிரை, குழந்த குதிரைலாம் இருக்குது கைஸ். அடுத்த எபிசோடில் ஒரு ஃபார்ம் உருவாக்கட்டுமான்னு சொல்லுங்கள். அங்கே என்னமோ தண்ணியிலையும் என்னென்னமோ இருக்குது. எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன் கைஸ். அடுத்து ரோப்ளாக்ஸ் வீடியோ போடலான்னு இருந்தேன். என்ன ரோப்ளாக்ஸ் கேம்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ். பூனைக்கு கொடுக்க பார்த்தா இன்னும் ஒரு ஃபிஷ் கூட கொடுக்க முடியல. இந்த அங்கே மாட்டிக்கிட்டான்னு நினச்ச உடனே ஓடிட்டாங்க கைஸ். இங்கே பிளாக் ஸ்மித்லாம் இருக்கான். பிளாக் ஸ்மித் கூட ட்ரேடிங் பண்ண முடியாது. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் பண்ணுறேன் கைஸ். ஓகே, லாகு அயன் கோலமே கொண்டுடலாம். ஃபிஷ்ஷை துரத்திட்டு போகிற டைமில் அயன் கோலம் கொண்டுட்டா அது அயன் கிடைக்கும். ஜம்ப்பு ஜம்ப் போடா. நான் அப்படியே அவனை கொல்றேன். அயன் கோலமே என்னடா அந்த ஹைட்லேருந்து அடிக்கிறான். சரி, டேர்ட்டை வச்சு ஒரு இன்னும் ஹைட்டான டவரை உருவாக்கலாம். இப்போ வந்து அடிக்கிறான். முடிஞ்சா வாடா. இப்போ வந்து அடிக்கிறான். எனக்கு வர ஆடு போட்டே இருக்காங்க கைஸ். அதுதான் இதுக்கும் போய் உண்மையான மைன்கிராஃப்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஆட் இருக்காது உண்மையான மைன்கிராஃப்டில். டெக்ஸ்டரும் வேறு மாதிரி இருக்கும். பார்க்கவே வேறு மாதிரி இருக்குங்க பாருங்க கைஸ். கொல்ல போகிறான்டா ஒன்று. நான் கையில் அடிச்சிட்ருக்கேன். ஆக்ஸை உடச்சிட்டியா? பிக்காக்ஸ் வச்சு. ஐயோ, பிக்காக்ஸ் வேறு ஈஸியாக உடஞ்சிருது அவனை அடிக்கும்போது. மஷ்ரூம் வச்சு அடிச்சு பார்க்கலாமா? டேமேஜ் ஆகுது மாதிரியே தெரியலையே. கொண்டுட்டேன் மஷ்ரூம் வச்சு. ஐயோ, ஹெல்த்து போயிடுச்சு. மஷ்ரூம் வச்சா கொண்டுட்டேன். பூனை வேறு இருக்குது. பூனை கொடுக்க முடியுமான்னு தெரியல. நியூ ரெசிபி அன்லாக்டு. ஓகே, ராசல்மின் பூனை இங்கே வா. அதை பயமுறுத்துகிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஷீப்பில் இருக்குது. இதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, வெளியே ஓடிட்டானே. டிங்கு இங்கே வா பூனை. டைம் கொடுத்துட்டேன். ஐயோ, அதுக்கு பிடிக்கல கைஸ். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த மீன் பிடிக்கலையாமா. இந்த ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் அந்த பக்கம் பார்க்கலைன்னா டேம் பண்ணியிருக்கலாம். டேம்னு காமிச்சு வெறுப்பேற்றுறாங்க கைஸ். ஐயோ, இவ்வளோ தூரம் போயிட்டாங்க கைஸ். இதுக்கு மேலே போனோன்னா எனக்கு பயமாக இருக்கு கைஸ். என் மாடு போய் அவனை பிடி. உள்ளே மாட்டிக்கிறான். மேலே வேறு ஏறிட்டே இருக்கானே. இது இன்னும் தூரமாக போனோன்னா வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது. சரி, வேறு வீடு செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேம் இந்த ஐயோ, ஈவினிங் ஆக போகுது கைஸ். இவனை துரத்திட்டு போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். வேறு வழியில் நாளைக்கு வந்து அவனை பார்த்துக்கிறேன். இருட்டாக போகுது. இருட்டாச்சுன்னா ஜாம்பி வேறு வரும். எனக்கு இப்போதைக்கு ஜாம்பி ஃபைட் பண்ணுறதுக்குலாம் தைரியம் இல்லை கைஸ். இன்னொரு எபிசோடில் இது நைட்டு பூரா தூங்காமல் எழுந்திரிச்சு ஜாம்பி ஃபைட் பண்ணிட்டோம்னு சொல்லுங்கள். இப்போ இருட்டாயிடுச்சு, அவ்வளோதான்.
இருட்டாயிருச்சு. இப்போ வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். என் வீடு எதுன்னு மறந்துருச்சே. ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் படுக்க வேண்டியது தான். இப்போதைக்கு டைம் இல்லை. ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.